ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயுமே ஏதாவது ஒரு பொருள் பார்த்திங்கன்னா ரொம்ப தேவைப்படுற பொருளாக இருக்கும், பட் ரொம்ப துருப்பிடிச்சி போயிருக்கும். அந்த மாதிரி நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் மேலே மலையிலேயே வச்சுட்ட பசங்களோட சைக்கிள் இது. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த துருவெலாம் பிடிச்சிருக்கிறதுனால அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத ரொம்ப ஈஸியாக பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்றைக்கி. இது வந்து பார்த்திங்கன்னா வினிகர் வேணும், அது வேணும், இது வேணும்ல, நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே வந்து இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த சைடு பாருங்கள் எந்த அளவுக்கு துரு இருந்திருக்குன்னு. நான் இதில் வந்து ஒரு லிக்விட் வந்து ஒன்று அப்ளை பண்ணியிருக்கேன். இது அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறம் வந்து இது எப்படி போகுது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு துரு பிடிச்சிருந்தது இது. இப்போ பாருங்கள், இதை நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்க்ரப் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் இப்படி தேய்க்கிறேன், அவ்வளோதான். நான் அது என்ன அப்ளை பண்ணேன் அப்படின்றது தான் வந்து இதில் விஷயமே. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது வந்து நார்மலாக தேய்க்கும் போதே வந்து எப்படி போகுது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நல்லா நார்மலாக ஒரு இது தான் வச்சு நான் அப்படி தேய்க்கிறேன். நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் பழைய தோசைக்கல், இரும்பு தோசைக்கல் அதெல்லாம் இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அது வாஷ் ஆகிருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக வந்து நம்ம தேய்ச்சி கழுவும் போதே எவ்வளோ நல்லா போயிருக்கு பாருங்கள். வாங்க இதுக்கு நான் எப்படி பண்ணேன்றதை பார்ப்போம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களோட எந்த அளவுக்கு துரு பிடிச்ச பொருள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் பவுடர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் அது கூடவே நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் நார்மலாக நமக்கு வந்து இருக்கிற பொருள் தான். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அந்த இடத்துல நல்லா இப்படி அப்ளை பண்ணுறேன். அந்த சைடு உங்களுக்கு காமிச்சதும் நான் இப்படி தான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணி நல்லா ஒரு 1/2 hour வரை விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரியே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி எடுத்திங்கனாலே எல்லா துருவும் பளிச்சுன்னு விட்டுரும். இதே போல் கத்தி, பழைய தோசைக்கல் இதிலெல்லாம் கூட நீங்கள் வந்து இந்த டிட்டர்ஜென்ட்டுக்கு பதிலாக பாத்திரம் விளக்குற லிக்விடை வந்து சேர்த்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்த இடத்துல எல்லாத்தையும் நல்லா இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.